வணக்கம். நான் ஜான்சன் கிரிஸ்ட். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் இயேசு உயிர்த்ததுக்கப்புறம் ஜனங்களை சந்தித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர் 15, அதாவது 1 கொரிந்தியர் 15 5வது வசனம். இல்லை 4லேருந்தே வாசிக்கலாம். 4 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கேபாவுக்கும் 12 பின்பு 12 தரிசனமாயிருக்காரு. அதன் பின் அவர் 500 பேருக்கு அதிகமாக சகோதரர்களுக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறார். பின்பு யாக்கோப்புக்கும் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். அருமையான விஷயம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரியுதுல்ல, கொஞ்சம் குழப்பமாக இருக்கே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார்னு சொல்கிறார். யூதாஸ் உயிர்ப்பை பற்றி இதுக்கு முன்னால் எதுவுமே எழுதப்படலை. உயிர்த்தாரா? அப்போ 11 பேர் தான் இருந்திருப்பாங்க. சரி, அதன் பின்பு 500 பேருக்கு தரிசனமாயிட்டு பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அந்த அப்போஸ்தலர்கள் யார்? 11 பேராக இருக்குமோ தெரியலையே. அந்த அப்போஸ்தலர்கள் யாருன்னு தெரியலையே. இப்போ தான் சொல்கிறாரு, ஒரு தரம் உயிர்த்தார், அப்படியே நேராக வந்தார், அவங்களுக்கு தரிசனமாயிட்டார். திருப்பி ஒரு 500 பேர், திருப்பி அப்போஸ்தலர்கள் எல்லா பேருக்கும் தரிசனமாயிட்டு எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனம் ஆனார். ஆனால் இவரே சாட்சி சொல்கிறது என்னன்னா, இயேசு உயிர்த்து இறந்துட்டாரு, திருப்பி போயிட்டார். போயிட்டு இவரை சந்திக்கும்போது திருப்பி வந்ததான் சொல்கிறார். இந்த யாக்கோப்பையும் 12 பேரையும் பார்க்கும்போது புரியல. யூதாஸ் சாகலையா? எழுத்துப்பிழையாக இருக்குமா? வரலாற்றில் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாதே. சரி, யூதாஸ் தானே இருந்துட்டு போட்டு விடுங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் நிறைய பேரை பார்த்தாருன்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் யார்? ஒருவேளை இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்களாக மாறிட்டாங்களா 12 பேரும்? ஏன்னா அவர் யாரையும் அப்போஸ்தலராகிய ராயப்பரே சின்னப்பரே அப்படின்லாம் கூப்பிடல. இவங்களும் அவங்கள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டார்கள். யாரும் இந்த 12 பேர் இல்லை, 11 பேர் அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா வேதம் படிச்சுட்டு எழுதுகிறவங்க இல்லை இவங்க. அப்போஸ்தலர் பவுலுக்கு வேதம் தெரியுமா அப்படிங்கிறது இதை படித்தா நிறைய பார்க்கலாம். வேதம்னா என்ன, தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ உறுதியாக இருப்பார், அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் பரிசேயர்னா அப்போலோ ஊழியக்காரவங்க, அப்போலோவுக்கு ஊழியம் செஞ்சவங்க. இவங்க ஒன்றும் மேசியா ஊழியக்காரர் இல்லை. அதனால் இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குழப்பமாக இருக்குல்ல, குழப்பத்தோடு இருங்க, தெளிவாயிடலாம். ஏன்னா குழப்புகிற குட்டையை தெளிவடைகிறது. வணக்கம்.